ஹலோ, வெல்கம் பேக் டு ஜகா வைஷு அஃபிஷியல் சேனலுக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று வ்ளாக் பார்த்துருக்காங்க, 5000 பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. நம்ம ஃபஸ்ட்டுலாம் ஸ்டார்டிங் நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சடனாக ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நம்ம கிட்டத்தட்ட 1 இயராக நான் சரியாகவே வீடியோஸ் சரியாக போடல. அந்த 8 லட்சன்றது அப்படியே நிற்கிறாங்க. அதில் எந்த முன்னேற்றமே இல்லை. இதுக்கப்புறம் வ்ளாக் கரெக்டாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பழைய அதாவது 8 லட்சம் பேர் கொஞ்சம் ப்ளீஸ் எல்லோரும் உள்ளார வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். நிறைய டவுட்லாம் நீங்கள் கேட்குறீங்களே, இதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லாம் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறேன். அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் நான் வந்து ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கேன் நாளைக்கு வீடியோவில். நாளைக்கு வ்ளாக் மறக்காமல் பாருங்கள். அதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, என்னென்ன உங்களுக்கு ரிப்ளை வேணுன்றதே கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன், சரிங்களா? நேற்று வந்திருக்கு. பாப்பா வந்து என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை பண்ணிட்டா. பாப்பா 9th படிக்கிறா. சொல்லப்போனால் வைஷு வந்து 3.5 வயசுலேயே வைஷு நான் ஸ்கூலுக்கு சேர்த்திட்டேன். 3.25 சேர்த்திட்டேன். 1வது நான் 2 டைம் படிக்க வச்சிட்டேன். வைஷு கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, எல்கேஜி யூகேஜி அங்கே விமல் ஜோதி கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்தா. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். திருப்பி அங்கேருந்து நம்ம திருப்பூர் வந்த டயத்தில் பார்த்திங்கன்னா திருப்பியும் பாப்பா வந்து அதிகமாக அந்த ஸ்கூலுக்கு போகும்போது சரியாக ஸ்கூலுக்கு போகலை. அதனால் திருப்பி நான் வந்து 1வது போட்டேன் வைஷுவை. அதனால் 1 வருஷம் அவள் எக்ஸ்ட்ரா தான். ஆனால் கரெக்டாகிடுச்சு. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் கணக்கு பார்த்தா கரெக்டாகிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப சீக்கிரமாக சேர்த்ததுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அவள் ஓகேவாக இருக்குது. இப்போ 9th படிக்கிறப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னா இன்னும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் கேளுங்க. கமெண்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் இது ஒன்று தான் நான் பார்த்தேன். மீதி உள்ளதெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்துட்டு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்குலாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் கேளுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையிலே போயிட்டு சொல்லியாச்சா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க நான் அதிகமாக போடுவேங்க. பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே உங்களை ஆளவே தூக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். என் வீட்டு அதாவது நம்ம வீட்டு பிரியாணி பார்த்திங்கன்னா நான் எப்படி செய்வேன்றதுக்கான இது நான் ரொம்பலாம் மெனக்கிட மாட்டேன். பிரியாணிக்கு இதெல்லாம் போட்டு இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஆனால் அது நல்லா வந்திருக்கும். அது ஏதோ வரும். எங்கள் பசங்க சொல்லுவாங்க, நான் சொல்லலை, அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆமாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுட்டுலாம் வந்து நிற்க மாட்டேங்க. கையோடு இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவேன். நான் அடுப்பை சிம்மில் வச்சு விட்ருவேன். பக்கத்தில் பால் போட்டுருட்டா டீ வச்சிருவேன். காஃபி தூள் இருக்கா பாரு. காஃபி தூள் அன்னைக்கு இருந்தது பாப்பா, மெல்ட் ஆயிட்டோ. நீ அன்னைக்கு வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேல வைஷுவை, நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு பாப்பா ஒரு டப்பாவில். மொத்த மாதிரி தான் இருந்தது. காணடா. காலைல போய் வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆமாம், அது மூளை இல்லாதவங்க சாப்பிட்றது. பால் பாத்திரம் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பால் பாத்திரம், ரொம்ப வருஷமாக அதுதான் வச்சிட்ருக்கு. நான் சொல்லப்போனால் நான் எந்த பாத்திரத்துக்கும் வீட்டிலலாம் திங்ஸ்லாம் அதிகமாக வாங்கவே மாட்டேங்க. தேவையானது அது அதில் இருக்குது, தேவைக்கேற்ப இருக்குது. அதிகமாகலாம் என்னடா இது கைப்பிடி இதெல்லாம் நான் மேரேஜ் பண்ண டயத்தில் வாங்கினது. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆக போகுது. அப்படி நல்லா தான்டா இருக்குது. என்ன அது கைப்பிடி போனால் கூட நான் ரெடி பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ சின்னதாக தான் இதிலே தான் 5-6 பேத்துக்கு போனால் கூட இதில் தான் போடுவேன் டீ. அது என்னவோ எனக்கு பொருள் மேலே பொருள் வாங்கணும் அந்த ஒரு ஆசையெல்லாம் வரமாட்டேதுங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஆள் இருக்கு. மீனோட மண்டையெல்லாம் இருக்குடா, செய்யலை. செய்யவா? நல்லா இருக்குமா? நாளைக்கு அமாவாசை. வா வா. மிஸ் நளினி, மிஸ்ஸஸ் அவங்க ஏடி வந்து இப்படி ஃபுல்லாக உறிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க.
ஆயிடும். எல்லாரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஃபில்டரோட இதை கொஞ்சம் மாத்துங்கக்கான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மாத்திடுறேன். அது கூட டைம்ல கேஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, அதுவும் முடிஞ்சு ஒன்று வந்து காலியாக தான் இருக்கு. அதுவுமே இன்னும் நான் புக் பண்ணல. இது இன்னைக்கு எப்போ காலியாகுமோ ஐயோ கொஞ்சம் தான் இருக்கு. புக் பண்ணிடுறேன். அதை புக் பண்ணணும். இங்க பாரு, ஊத்திட்டு போய் அதில் ஊத்த போறேன். பாப்பா அதுல பிரியாணில கூட தேங்காய் பால் ஊத்துவாங்களோ? எந்த வாசனை? ஓ அங்க பாத்திருக்கு. ஓ அதுதான் நல்லா இருக்கும். ஆமா சூப்பரா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். எல்லாரும் இதை மாத்த சொன்னீங்க, கண்டிப்பா மாத்திட்டுருங்க இது. சரிங்களா? இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் ஆச்சுடா. மாத்திரணும். அதாவது இந்த கலர் மாறினாலே இந்த மாத்திரணும். அதை மாத்திரணும். அதை நான் மாத்திடுறேன். இல்ல நம்ம அவர் நம்பர் வச்சிருக்கேன். நம்ம சர்வீஸ் பண்ணவங்க இவங்க. அக்வா கேர் கால் பண்ணா கூட வருவாங்க. சர்வீஸ் பண்ணவங்களுக்கே கால் பண்ணுங்க. அவரே வந்து பண்ணி கொடுத்துருவார். நான் இந்த வீட்டுக்கு மாத்தும் போது ஒருத்தர் வந்தாரு, அவருக்கே பண்ணா கூட. லைட்டா இருந்துச்சு. இப்ப 4 மாசத்துல பாப்பா எங்க தண்ணி பாத்தீங்கன்னா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓவர் டேஸ்டா இருக்குல்ல பாப்பா? அப்படி குடிக்க கூடாது. எங்க வீட்டுக்கு பார்த்தா இங்க வாங்க, விருந்தாளி காட்டுறேன் வாங்க. எங்க வீட்டு விருந்தாளி வந்துட்டாங்க. டெய்லி வந்துருவாங்க. வந்து டெய்லி கூப்பிடுவாங்க. கா 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 கா. ஆமா பாரதிக்காக செஞ்சா நீ சாப்பிட மாட்டியா? நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் மற்ற நாள்லாம் நம்ம சாப்பிட்றோம், அதனால அவங்களுக்கு உண்மையா சொல்ல போனா என் புள்ள தாண்டி. கருவாச்சி குழம்பா? கருவாட்டு குழம்பு, முட்டை சோறு. நாளைக்கு அம்மாவாசைங்க, எனக்கு அது ஞாபகமே. வயசு போகும்போது இல்லை தங்க, நான் இன்னைக்கு லெமன் ரைஸை செய்யலான் இருந்தேன். வயசு வந்துட்டு பிரியாணி வேணும்னு கேட்டு போயிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு அம்மாவாசை. சிக்கன் பீஸ் நிறைய போடாதீங்க. ஒன்றரை தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் போட்டுருவா. ரைஸு போட்டுருவா. ஒன்றரை ஏண்டா என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் பாத்திரம், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் தாங்க இருக்குது. எங்கிட்ட பெரிய குக்கர் இல்லை. 10 லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கணும் பாப்பா, பத்த மாட்டேங்குது. அதனால தான் பயந்துக்கிட்டு அளவா அரிசியோட போடுறேன். கருத்துணி அங்கே ஏதாவது பாப்பாவை பனின்னு எடுத்துக்கோ. இந்த அங்கே வெளியே ஒன்று இருக்கு, அதுக்கு எடுத்துக்க. தங்க அது கட்லி, அது தெரியல சாமி, அது வேணாம். அது யார்ட்ட கொடுத்தல, அது அவங்க ஆப்போசிட் வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய இந்த கட்டில் இருக்கு இல்லையா, அது கீழே பார்த்தீங்கன்னா துணியில் எடுத்து வச்சிருப்பேன். இருக்கு எடுத்துக்கோங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு எங்கே சுங்குடி அதான் இருக்கு, எல்லாம் இருக்கு. கட்டுறதுக்கு வேணுமா? எடுத்துக்கோ. வாங்கிக்க. ப்ளவுஸ் கரெக்டாக தானே இருக்கும். என்னடி சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரு வார்த்தை
எல்லோ கலர் கட்ட போறியே, அதுக்கு ஏதோ பிரைடல் கட்டலாமே. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கும். வாங்கிக்கோ எடுத்துட்டு போ. ஆனா நான் ஒண்ணு கேட்பேன், திருப்பி அந்த saree நம்ம ரீஸ்டாக் வரும்போது கேட்பேன், திரும்பி கட்டுறதுக்காக கேட்பேன். எல்லாரும் நேற்று ஒருத்தவங்க லைவ்ல கேட்டாங்க, பாப்பா அக்கா நீங்கள் இந்த saree ஒரு டைம் கட்டுறீங்களா, அதுக்கப்புறம் திருப்பி கட்டுவீங்களான்னு கேட்டாங்க. அந்த saree பற்றி நான் சொல்லட்டும், கொஞ்சம் பேசட்டுமா? திருப்பூர் லைஃப் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு எனக்கெல்லாம் வந்துட்டு. எனக்கு மேரேஜ் பண்ணுற டயத்துலலாம் அதாவது ஒரு கல்யாண வீடுனா எப்படி இருக்கும், ஒரு கல்யாண வீடு அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து என்னென்ன சீர் பண்ணுவாங்க, ஒரு என்ன ஏது பண்ணுவாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டை எனக்கு எங்கேயுமே எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே எனக்கு கூட்டிகிட்டு போனது கிடையாது. எதுவுமே தெரியாது. பிளாங்காக வந்து 17 வயசில் ஒரு கல்யாணம், 20 வயசில் ஒரு பொண்ணு. அதாவது எனக்கே சில விஷயங்கள் தெரியாது. அப்படிங்கும்போது என் பொண்ணுக்குமே எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்குமே தெரியல. இப்போ தான் நான் வந்து மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லும்போது அவளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து என் பொண்ணுக்கே நான் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், என்ன பண்ணணும் எனக்கே தெரியல. அதாவது சரியான ஒரு வழிகாட்டி, அதாவது அது வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு அடுத்து நமக்கு ஒரு கணவர் கரெக்டாக இருந்திருக்கணும். எதுவுமே தெரியாத ஒரு ஏஜில் மேரேஜ் பண்ணி குழந்த அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் மேரேஜ் பண்ண டயத்தில் வந்துட்டு ஒரே ஒரு சுடிதார் மட்டும் தான் போட்டிருந்தேன். அந்த சுடிதாரோட தான் அவங்க வீட்டுக்கே நான் போனேன். எனக்கு saree ஃபஸ்ட்டு கட்டவே எனக்கு தெரியாது. 17 வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை. இது பிடிச்சிக்கும். அவங்க வந்து எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னா, அவங்க வீட்டில் எனக்கு நாத்தனார் இருக்காங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்டு வச்சுக்கோடா பாப்பா. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் அந்த நாத்தனான்ற ஒரு விஷயம் வந்துடுது இல்லையா. ஃபஸ்ட் நல்லா ஃப்ரெண்டாக பேசுவாங்க, பழகுவாங்க, நல்லா இருந்தோம் 2 பேர். பார்த்தீங்கன்னா மாற்றி நான் அவள் துணியை நான் போடுவேன், என் துணி அவள் போடுவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்கள் அத்தை பொண்ணு தானே, அப்படிலாம் நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் அந்த நாத்தனாருன்ற ஒரு விஷயம் வந்துடுது இல்லையா. அப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு எனக்கு அவ்வளோ சண்டையாக இருக்கும். ஏன்னா எனக்கு துணி இருக்காது, அவங்க துணியும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு 2 நைட்டி எடுத்து கொடுத்தாங்க, 2 சேலை, 100 ரூபாய் சேலை, 2 சேலை, அவ்வளோதான் என் துணி. அவங்க வீட்டுக்கு போன புதுசில் எனக்கு கொடுத்த துணினா அதுதான். அப்புறம் எங்கள் நாத்தனாருக்கு வந்து மேரேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது saree எடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு அப்போ தான் இந்த ஒரு 3000 ரூபாய் saree, அது இன்னும் வச்சுருக்கேன். அது அவங்களோட மேரேஜ் அப்போ கட்டினேன், அதுக்கப்புறம் கட்டினதே கிடையாது. ஸோ அப்படி வந்து துணியெல்லாம் அந்த அளவுக்கு நான் விரும்பவும் மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு யாரும் இப்போ எனக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் கிடையாது. எனக்கு அவரெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு நானே சம்பாதிச்சுக்கணும், எனக்கு நானே வாங்கிக்கணும் அப்படின்ற போது இருக்கும்போது நான் எனக்கு நானே தான் பார்த்துக்கிட்டேன். என்னுடைய சேவை என்னோட பொண்ணுக்குமே பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கெல்லாம் வந்துட்டு அப்போவே நான் கஷ்டப்படும் போதே வந்து அவளுக்கு நான் 2000 ரூபாய்க்குலாம் நான் தாராளமாக எடுப்பேன். வயசுக்கு அவளுக்கு செலவு பண்ணுறதை நான் தயங்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். 500 ரூபாய் அதில் அந்த காசை போனால் கூட அவ்வளோ நான் யோசிப்பேன். அப்போ நான் திருப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா சிவா ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது பாப்பா, அங்கே இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைலில் வந்துட்டு ஆடி மாதம் போவேன், தள்ளுபடி டயத்தில் போவேன். 3000 ரூபாய் கையில் வச்சுப்பேன். வயசுக்கு 2000 ரூபாய், எனக்கு 3000 ரூபாய். ஏன்னா நான் கொஞ்சம் அந்த டயத்தில் வந்து ஒரு 5000 ரூபாய் என்னோடய கணக்கு ஒதுக்கிடுவேன். பட்ஜெட் தான் அப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட புதினா போட்டிருக்கேன், நல்லா வதங்கிடுச்சு பாப்பா. ஓகே, போதும். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3000 ரூபாய்க்கு எடுப்பேன், வயசுக்கு வந்து 2000 ரூபாய்க்கு எடுப்பேன். எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுப்போம். அதாவது ஃபங்க்ஷன் வேறெலாம் கிடையாது, வீட்டுக்காக. நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுமே நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்ல போனால் எங்கள் வீட்டு சைடில் அவர் வந்து எங்கள் கூட இருந்த வரைக்கும் மட்டும்தான் நான் எங்களோட ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நான் போனேன். நான் தனியாக ஆனதுக்கப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கும் நான் போக கிடையாது. ஏன்னா போனால் ஒரு அம்மா அப்பாவோட நம்ம வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது மேரேஜுக்கு முன்னாடியே இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காரோட தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன். அப்போ வந்து அவர் இல்லாத டயத்தில் நான் தனியாக எங்கேயுமே போனதே கிடையாது. எந்த ஃபங்க்ஷன் எந்தத்துக்குமே போக மாட்டேன். எங்கள் வீட்டு ஆளுங்க என்னை கூப்பிடுவாங்க தான், நான் தான் போக மாட்டேன். எனக்கு தனியாக அவங்கெல்லாம் ஜோடியாக நிற்கும் போது நான் தனியாக என் பொண்ணு நானும் தனியாக நிற்கணும். என் பொண்ணு விளையாட போயிடும், நான் தனியாக நின்றுருப்பேன். அப்போ இருந்து அந்த பூ வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூ வைக்கிறத விட்டுட்டேன். வளையல் எனக்கு அவ்வளோ போடுவேன், வளையல் போடுறது நிறுத்திட்டேன். பொட்டிங்கெல்லாம் அவ்வளோ நெத்தியில் குங்குமம் அவ்வளோ வைப்பேன்.
அப்படியே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே இதெல்லாம் ஏன் நான் விடணும்? அவர் என் கூட இருந்தால் தான் அதெல்லாம் நான் பண்ணணுமா? இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்ததுனால திருப்பி என்ன பண்ணேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். சாரீ அவ்வளோ நீட்டாக ஒரு 300 சேரீனா 200 அந்த மாதிரி ரொம்ப வந்து லேசான சேரீ அவ்வளோ நீட்டாக கட்டுவேன். அந்த சாரீ பார்க்கும்போது இந்த கட்டுற விதமே பார்த்தீங்கன்னா அந்த சாரீ லுக்கே சூப்பராக எடுத்து கொடுக்கும் எனக்கு. அது எனக்கு பர்சனலாக எனக்கு சாரீ கட்டினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருந்தாலும் உங்களுக்கு சாரீ கட்டினா உங்களுக்கு எல்லா கலரும் உங்களுக்கு ஷூட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கட்டுவேன் நான். அப்படி வந்து கஷ்டப்பட்டவனா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு டெய்லி புது சேலை. அதுதான் கடவுள் வந்து அதாவது என் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேலை எடுத்து கட்டினா கூட எங்கள் அம்மா அடுத்த நாள் வந்து அந்த சேரீயை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் வந்து பயப்படுவேன். எங்கள் வீட்டில் போய் ஒரு சேலை எடுத்து கட்டினா கூட நான் பயப்படுவேன். ஏன்னா திருப்பி அந்த சேலையை வச்சுட்டு போக சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் பாட்டிக்கெலாம் சாமிக்கெலாம் வந்து அவங்க சேலை எடுத்து வச்செல்லாம் சாமி கும்பிடுவாங்க. அந்த சேலை எடுத்தால் இல்லைம்மா அது நாங்கள் சாமி கும்பிட்ட துணி, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எங்கள் வீட்டு சைடில். எங்கள் அம்மாவுமே பார்த்திங்கன்னா சாரீ சூப்பராக கட்டுவாங்க எங்கள் அம்மாவுமே. அதனால் வந்துட்டு எனக்கு யார்கிட்டயுமே எனக்கு யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன். அதை வந்து அதாவது சொல்லி காட்டிடுறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொடுத்தது எல்லாமே சொல்லி எட்டு போச்சா கீரை விட்டு எடுத்துக்கலாமா சொல்லி காட்டிடுவாங்க. அதனால் வந்து யார் துணியுமே எங்கே போனாலுமே நான் போகும்போது ஒரு நைட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னோடய துணி என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி தான் நான் இருந்துக்கிட்டேனே தவிர இப்போ நான் வந்து கட்டுற சாரீலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சிஸ்டர். எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் பசங்க கேட்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பேன். அது போக பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் இல்லாமல் இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் வீடு ஃபுல்லாக இப்போ துணியாக இருக்குது. வீட்டில் இடமே பத்தலை. எங்களோட பெட்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கிறதுனே தெரியல துணி, அந்த மாதிரி இருக்குது துணி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் நீட் பண்ணி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்படி நான் பண்ணுறேன்னா நான் காசு கொடுத்து நான் அதிகமாக சாரீஸ் வாங்கியிருக்கவே மாட்டேன். எனக்குலாம் ப்ரொமோஷன்ஸே எனக்கு வரும். எனக்கு அப்போது நம்ம டிக்டாக் வந்ததுக்கப்புறம் அப்போலாம் நான் வந்து பேமெண்ட்டே வாங்க மாட்டேன். நமக்கு சேலை வருதே 2 சேலை 3 சேலை 4 சேலை எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ எனக்கு பேமெண்ட் எனக்கு வரும். அப்போ வந்து நான் ஒரு ஆடி தள்ளுபடிலாம் போக மாட்டேன். இதிலே வாங்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ப்ரொஃபைல் கொஞ்சம் பெருசாக பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் வாங்க ஆரம்பித்தேன். எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கெலாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆரி ஒர்க் துணி நான் ஃபஸ்ட்டு நான் போட்டதுன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு கோயம்புத்தூரில் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் போட்டது ஆரி ஒர்க்கில். நான் காசு கொடுத்தெல்லாம் பண்ணினதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் சொல்ல வரேன். இந்த ஒரு சோசியல் மீடியா வந்து நம்ம கரெக்டான வேலை நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். இதை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது வேறு மாதிரி போய் விழுகுது. ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு ஆயிருக்கு, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் வந்துட்டு ஒரு துணிக்கெல்லாம் நான் வந்துட்டு போட்ட துணியவே திரும்பலாம் நான் போட்டு போயிருக்கேன். அதாவது அந்த ஒரு வாரத்துக்கு அப்படிலாம் நான் இருந்ததுனால இப்போது நான் சொல்ல வரேன். அவங்க லைவ் நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேள்விகள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஒரு சீட்டிங் கேஸ் பற்றி கேட்குறீங்க, அதை நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். நான் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இங்கே வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் வந்து இங்கே ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கான் எங்களுக்கு. இப்போ நான் இருக்கும்போது வரமாட்டான். இப்போ நாளைக்கு நான் வெளியில் நான் எப்படி தெரியுதுன்னு தெரியல பாப்பா. அவன் நாங்கள் என்ன அடுத்தவெல்லாம் வந்தா அவ்வளோதான் தூக்கி மண்டையில் ஏதாவது போட்டுடலாம தான் இருக்கு. உன்கிட்ட தான் மாட்டிக்கிறான் அவன். உன்கிட்ட தான் வச்சு நீங்க ஃபோன் கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பழுப்பு. இதெல்லாம் நான் போட மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை நான் போட மாட்டேன். எல்லாத்தையும் பொறிக்க எடுத்துகிட்டு வந்தார். அவ்வளோதான். இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடாதீங்க. போட்டால் அது நான் போட மாட்டேன் பர்சனலாக. எனக்கு என்னவோ அது பழகிடுச்சு எனக்கு. அவ்வளோதான். எல்லாமே பழுப்பு கீரையாக தான் இருக்குது. அது பழுப்பு கொத்தமல்லி இதுக்கு பழுப்பு இதாகிடுச்சு. ஸோ நல்லா வணங்கிட்டுடா. கொத்தமல்லி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக கழுவிட்டு புதினா தேவைக்கேற்ப
புதினா தேவைக்கேற்ப, கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போடுங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் பாக்கெட் வாங்குவீங்களா? வாங்கிட்டு வாங்க. ஓகே, இதில் நான் என்னென்ன பொடி போட போகிறேன்னு மட்டும் பாருங்கள். நான் இதுக்குன்னு தனியாலாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்க மாட்டேங்க, தனியாலாம் ரெடி பண்ண மாட்டேன். நாங்கள் டெய்லியுமே சிக்கன் திம்பாளுங்க, ஆனால் டெய்லியுமே அது புதுசாக தெரியுது. டெய்லி சிக்கனாகவே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது என்னவோ அது ஒரு சிக்கன் பிரியாணி. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம்னா அந்த இடம் பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் நீட் மசாலையுமே ஆமாம். ஸோ டீ குடிச்சிடலாமா? நாட்டு சக்கரையில் பண்ணிடலாம். ஓகே, நாங்கள் நாட்டு சக்கரை தாங்க. டீ ஆறிட்டு இருக்கோம், லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி சக்கரை பத்தாது உங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா டீ கொதிக்கும் போதே போட்டுருவாங்க, சர்க்கரையை போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போயிடும். நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா கெட்டு போயிடும். கெட்டு போயிரும்டா. நான் திருப்பி கொதிக்க விட்டேன்ல, கெட்டு போயிடும். கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கு, ரொம்ப வேணாம். அவ்வளோதான், இன்னும் போட மாட்டேன். இது இங்கே என்ன எடுக்க வந்தேன்? நெய். இதயம் இதயம் இதயம். அவங்க ஜோதியாவோட இதான் நம்ம பேடு தானே அது. அவங்க ஒரு என்ன 2 இட்லியில் வந்து எண்ணெய் அவ்வளோ ஊற்றுவாங்க மேலே. ஆமாம். ஸோ ஃபைனல் டச் எப்படி வருதுன்னு பார்த்துடலாங்க. மூடிக்கு விஷயம் எங்கே வச்சோம் எல்லாம் தேடிட்டு கடைசியில் இது தாங்க சொதப்பி விட்டுரும். எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த விசில் வரும்போது தான் போய் விசிலே வைப்பாங்க. அந்த ஒரு மாதிரி புஷு புஷுன்னு சத்தம் போடும், அப்போ தான் வைப்பாங்க. ஐயோ அதெல்லாம் பயம். 2 டைம் எனக்கு குக்கர் மேலே அடிச்சிருக்கு வைப்பான். இங்கே இல்லை, திருப்பூரில். அப்போலாம் சமைக்க அந்த அளவுக்கு தனியாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. 2 டைம் உட்காந்துருப்பேன், கீழே உட்காந்துருக்கேன். ஒரே இவ்வளோ தான் ரூமு, வயசு கட்டில் தூங்கிட்டு இருக்கு. இங்கே தான் உட்காந்துருக்கேன். இப்படி தூக்கி அடித்து என் கால் இங்கே என் மண்டை மேலே விழுக வேண்டியது. இங்கே விழுகுது. அப்போ பாப்பா நல்லா அப்போல்லாம் வேறு ட்ரெஸ் போடாமல் தூங்குவோம். ஆனால் அன்னைக்கும் பார்த்து பொத்தி படுத்துருக்கா பெட்ஷீட்டு. சாப்பாடெல்லாம் அங்கே மேலே, அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக மேலே பட்டிருந்ததுன்னா. ஆமாம். அப்போ வந்து குக்கர் மாற்றணும். பட் அப்போ என்கிட்ட காசு இல்லை. குக்கர் மாற்ற கூட என்கிட்ட அந்த மூடி அதெல்லாம் சரி பண்ண கூட என்கிட்ட காசு கிடையாது. அப்போ தான் திருப்பூர் போன புதுசு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ டீ மட்டும் குடிச்சிட்டோம்னா இங்கே மறந்துட்டு வந்துட்டு தங்கம். ஞாபகம் இருந்துச்சு பட் மறந்துட்டேன். இல்லையா பிஸ்கெட்டு?
யாருக்கெல்லாம் டீ வேணுங்க? டீ குடிக்கிறீங்களா? டீ லவர்ஸ், நம்ம என்னதான் சமைச்சு வச்சு நம்ம ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சோமோ நமக்கு அந்த கடைசியில் அந்த டீ குடிச்சாதான் எனக்குப்பா அவ்வளோ எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்தாலும் இந்த டீ தான் தேடுது. காலையில் நான் டீ குடிக்கல, தலை வலிக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல வந்த உடனே நாங்கள் எப்பவுமே எல்லாத்துக்கும் டீ வந்து ரெடியாக வச்சு கொடுத்துருவேன். வாங்க நம்ம பொட்டிக்கு போகலாம். அப்படியா? இல்லை இல்லை, டீ அங்கே நல்லா கொதிக்க விட்டேன். இது அமலா இருக்கு, இது எனக்கு. எல்லாம் குட் மார்னிங் சொல்லுங்க. ஏய் எங்கேருந்தா? இங்க ஃபாலோஸ், நம்ம ஃபாலோஸ். உட்காரு உட்காரு. இதாங்க எங்கள் பொட்டிக். சொல்லப்போனால் இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வேலுதாரி பாருங்களேன், இவ்வளோ தான் இருக்குது. வேலுதாரி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ எல்லாமே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சாரீ நேற்று நான் போட்டிருப்பேன். இந்த சாரீஸ்லாம் இதெல்லாம் நேற்று போட்டது ஸ்டோன் சாரீஸு. ஸோ இதான் எங்களுடைய பொட்டிக். ஓகே இருங்க, லாஸ்ட்டை ஃபைனலாக பார்த்துடலாம். அங்கே டீ முடி குடிச்சிட்டு வந்துடும். ஆயிடுச்சுடா, முடிஞ்சுடா பிரியாணி. இன்னும் விசில் வந்துருச்சு. 3 விசில் விட்டுருக்கேன். இதை மட்டும் வறுத்து எடுத்துடலாம். பார்த்தியா இன்னைக்கு கொஞ்சம் போயிடுச்சு பார்த்தியா? டெய்லி தேய்க்க போயிடும். எனக்கு ஒரே மட்டுமா தேய்க்க முடியாதுங்க. ஆனால் மெதுவாகவே அது ஆகட்டும், இன்னும் அதுக்கு அவசரம் இல்லை. பார்த்து ஐயோ துணி எடுங்க. அது இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல அங்க இருக்கு பாருங்க. அதுக்குள்ளேயுமா காஞ்சிரும்? அந்த கடாய் இதுல வைக்கணும். ஆமாடா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும்னா. ஒரு நாள் வெளியே போய் சமைக்கணும் பாப்பா. திங்ஸ் ஏதோ ஒரு ஹீல்ஸ் மாதிரி போயிட்டு, என்ன சொல்ற, படத்துக்கெல்லாம் போயிட்டு அது வந்து ட்ரிப் மாதிரி செட்டப் பண்ணிட்டு போகணும். எல்லாமே ஆனால் எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுட்டு போகணும். இன்னும் பண்ணிட்டு வரா. எதுப்பா? அங்கே மொபைல் அங்கே தான் இருக்கு. இந்த இங்கே இருக்கு. ம் எதுடா அமௌண்ட்டு இதாக மாட்டேது போல இருக்கு. இதுக்கு தான் இன்றைக்கி பேங்க் போகிறேன்டா. போயிட்டு எஸ்பிஐக்கு இது இந்த அடுப்பு ஏதோ இதாக இருக்குடா. கேஸ்கெட்டு கீழே வளைஞ்சிருச்சு. போதும், கோணையாக தான் இருக்குது. ஆமாம் இருங்க, இன்னும் வேகவே இல்லை. எண்ணெயாக மட்டும்தான் இருக்கு. ஸோ ஓகே, அதுக்குள்ளே இந்த பக்கம் காட்டிடா, கொஞ்சம் காயிட்டோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். மண்ணாக இருக்கும் அப்புறம் உள்ள. எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரமே வச்சுருக்கோம்.
நாங்கள் வாங்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுங்க, கண்டிப்பாக அதை கேட்டு. தயிர் ஊற்றலையே நம்ம பிரியாணியில், மறந்துட்டேன். ம் அக்கா இதுவாயிட்டு ஆ இருக்கும். அதில் இருக்கிறது தான் கரெக்டாக தான் இருக்கும். அன்னைக்கு மீன் சாப்பிட்டீங்களாப்பா? அதுதான். இது மீன் பொடிங்க, சிக்கன் பொடி கிடையாது. சில பேருக்கு பிரியாணிக்கு கொஞ்சம் தயிர் தொட்டு சிக்கன் நல்லா இருக்கும். ஆமாம், அப்போ இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க. ஓகே, இதெல்லாம் பெருசு இல்லைங்க. இந்த திருப்பேன், இதுதான் பெருசு. இதுதான் நீ வச்சு செய்யும் நம்மளை. ஸோ பாத்திரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதை கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணணும். தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாமா? திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். சரி நினைக்கோ. விழுகுதான் பாரு. ஆமாம், இந்த பொடி நல்லா இருந்தது பாப்பா. அன்னைக்கு மீன் சாப்பிட்டீங்கல்ல, கலர்ஸ்லேயே வந்துருச்சு. அப்போ இப்படி தான் பண்ணுறாங்க பாப்பா. கேசரி பவுடரை போட்டு தான் நம்மளை கவர வைக்கிறாங்க, கவர்றாங்க. நல்லா வேகணும். ஏன்னா இது கொஞ்சம் நான் லெக் பீஸ் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்லைஸ் மாதிரி பண்ணி தான் விட்டுருக்கேன். ஸோ இதாகட்டும். பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நான் எதுக்கு இவ்வளோ இஞ்சி வாங்கிக்கிறேன்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருவேங்க. ஸோ அதுக்காக தான் அவ்வளோ இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படி ஆமாம், நான் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். இதாகட்டும், மண்ணாக இருக்குது. அது கூட தயிர், வெங்காயம் வேறு என்னடா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. வெங்காயம் இது ஒன்று தான் இருக்குது. வெங்காயம் முடிஞ்சிச்சு. கவனிக்காம நான் பிரியாணிக்கு சேர்த்து தான் நான் பண்ணேன். இதெல்லாம் சேர்த்து நடக்குனேன். எல்லாத்தையும் உள்ளே கொட்டிட்டேன், தெரியாமல் பிரியாணிக்குள்ளே கொட்டிட்டேன். அதுக்கேண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். வெங்காயமே சுத்தமாக இல்லை. எல்லாமே வாங்கினிய செவ்வாழ. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் வீட்டில்? கருவாட்டு குழம்பு. அவள் வீட்டில் எக் ரைஸ், இங்கே பிரியாணி. அக்கா அவங்க இன்னைக்கு எப்பயுமே வெஜ்ஜு தான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு? கரெக்டாக சொன்னேன். இதை வயசு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்தோம்னா அப்படியே அவ்வளோ பூரிச்சு போயிடுவா. ஐயோ லெக் பீஸ் அப்படின்ட்டு. ஆனால் நான் கொடுக்க மாட்டேனே. குட்டி பீஸை மட்டும் வச்சு கொடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணுது. ஸ்கூலுக்கு தானே, வேணாம். மிஸ்ஸுகள் திட்டாங்கன்னா கூட பிரியாணி கூட தெரிஞ்சுக்காது உள்ள சிக்கன் பீஸு. உங்கள் ஸ்கூலெல்லாம் பசங்களுக்கெல்லாம் நான்வெஜ் கொடுத்து விடுவீங்களா? இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க, பட்டு எப்போ திட்டுவாங்கன்னு தெரியாது. ஸோ வயசுக்கு வந்துட்டு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக நான் மீன் தாங்க எடுப்பேன். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு மட்டனில் போய் பார்த்தேன் பாப்பா. அது என்ன அந்த அந்த நொரடப்பா பார்த்தேன், பட் இல்லைன்ட்டாங்க. கேட்டேன் போயிட்டு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது
பச்சை மிளகா 2 போடலாமா? ம், இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஆமாம். ம், ஓகேவா? ஓகே. உப்பு போட்டுக்கலாமா? வெள்ளரிக்காய் வந்து தான் என்ன சூப்பரா இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி சூப்பரா இருக்கும். ஓகே, ஓகே. பிரியாணியை பார்த்துடலாமா? பிரியாணி பார்த்துக்கலாம். இங்கே வாடா. வாவ், நல்லா வந்திருக்குண்ணே. நல்லா வந்திருக்கா? சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லு பற்றியா பாப்பா? சூப்பரா இருக்கு. சில பேருக்கு அந்த ஸ்மெல்லுலே வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் உப்பு அதிகமாக இருக்கு. காரம் தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா பிரியாணி தான் சுட சுட சாப்பிடணும். சுட சுட பிரியாணிங்க. வேறு பாத்துக்கு மாற்றிடலாமா? இதாயிரோட குழஞ்சு போயிருந்தா? அப்படியா? ஆ, குழஞ்சு போயிடும். மாற்றி விட்டுருலாம் வேறு பாத்திரம். ம், நல்லா வெந்துருச்சு பாப்பா. இன்னொரு லெக் பீஸ் அவங்க இருக்கு பாருங்க. ம், நம்ம ஒன்று விட்டுருந்தா கூட பார்த்தீங்கன்னா குழஞ்சு போயிருக்கும் சாப்பாடு. குழஞ்சிடல, அடி பிடிச்சிருக்கும். கரெக்டான அளவில் வந்துருச்சு. லைட்டாக தெரியுதா? அடி பிடிச்சிருக்கு லைட்டாக. இப்போ தான் அந்த பிடிக்கிற ஸ்டேஜில் ஆயிருந்திருக்கு. அது மட்டும் வேணாம். டேஸ்ட் பண்ணுறீங்களா? என்னடி சாப்பிட வாங்க. எங்க வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி. எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு சொல்லுவாங்க. வாங்க, திருப்பி போட்டு வரேன். ஸ்பூன் எங்கள் வீட்டில் அந்த ஸ்பூன் தேடுறதாங்க பெரிய வேலையாக இருக்கும். வா, முடிச்சு சூடாக இருக்கும். இந்தாங்க, ஆளுக்கு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்டி. ம், ஷேரிங். ஆமாம், மெயின் அன்னைக்கு நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்லலை. இவங்க தான் வந்து வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க சாமிக்காக இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டேன். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை தான் சிஸ்டர். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அவங்க சாப்பிடுவாங்க. கையில் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும். கையில் எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குதா? அவளுக்கு ஊட்டி ஊட்டி நல்லா இருக்குதா?
நல்லா வந்திருக்கா? பாடி பாடி ஓகேவா? நான் ப்ரெஸ் பண்ணல. ஏண்டி இதெல்லாம் நீங்க சொல்ல வைப்ப. நான் டேஸ்டே பார்க்க மாட்டேன். நீ பாத்தியில அந்த காரம் அந்த தண்ணி மட்டும் தான் பவுச்சா. மற்றபடி சிக்கன் பீஸ்லாம் பார்க்க மாட்டேன். நான் அப்படியே குடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு எங்க ஆபீஸ்ல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு. ஓகேவா? சிக்கன் எடுத்து சாப்பிடுங்க. சிக்கனில் காரம் இருக்கான்னு பாருங்க. ஸோ ஓகே, ரொம்ப முறைக்கிறாங்க, அவளும் சாப்பிடட்டும் சரிங்களா? ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து அந்த பொடி இந்த பொடி இல்லாமல் நான் இப்படி தான் நான் பண்ணுவேன். சிலருடைய கைப்பக்குவம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய சமையல் வந்து ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்குமே என்னோட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் இவளோடதும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அந்த குழம்பெல்லாம் கொண்டு வரும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் சேமாக இருக்கும். அவங்களுடைய சமையல் பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும். மொத்தம் 2 வீட்டு சாப்பாடு கொண்டு வருவாங்க மேடம், வந்து குழம்புலாம் கொண்டு வருவாங்க சூப்பராக. ஏன்னா அவங்க சித்தி வீட்டோடது. சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சமையல் வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான் கொண்டு வருவாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க இத்தனைக்கும் சாப்பிட்டதே இல்லை, இன்றைக்கி தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம வீட்டில், ஸோ அதனால தான். ஸோ ஓகேங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய vlog வரும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. டட்டா பாய். லவ் யூ. இது ஒன்றே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து உங்களை, அதாவது என்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இப்போ பசி வந்துருச்சான், அப்படி சாப்பிட போ. சாப்பிட போயிட்டாங்க. ஏண்டி அவள் அவ்வளோ நேரம் வந்து கொதிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படின்ட்டு இருந்தா. அப்படி அவள் நல்லா இருக்குதா? ஓகேவா? ஓகே தானே? சும்மா ஓகே தானே? ஓகே ஓகே சரிப்பா, பாய் சொல்லிடுங்க எல்லாரும். பாய் டாடா பாய்.